உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக. இது அல் குர்ஆனின் 60 அறிவியல் அற்புதங்கள் என்ற தொடரின் 2வது பாகமாகும். முதல் பாகத்தை பார்க்காத சகோதர சகோதரிகள் இந்த இடத்தில் கிளிக் செய்வதன் மூலம் பார்வையிடலாம், அல்லது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் பார்வையிடலாம். ஏக இறைவனான அல்லாஹ்வின் பெயரால். இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்திருக்கும் போதே பிரம்மாண்டமான பல லட்சக்கணக்கான விண்கற்கள் விண்வெளியிலிருந்து நம் பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருக்கும். இருப்பினும் நாம் அமைதியாக வாழ்கின்றோம். எதுவுமே எந்த ஆபத்துமே நம்மை நெருங்க கூடவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் நம் கண்ணுக்கு புலப்படாத நம் பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலமாகும். அது ஒரு கடினமான தடுப்பை போல செயற்பட்டு விண்கற்கள் இந்த உலகத்தில் விழுந்து விடாமல் பாதுகாக்கின்றது. இந்த தொழிற்பாடானது பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாது நீடித்து வாழ்வதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. விண்கல் பேரழிவிற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நாம் நிலவின் மேற்பரப்பில் மிக இலகுவாக வெற்றுக்கண்ணால் கூட பார்க்க முடியும். ஏனென்றால் நிலவிற்கு எந்த விதமான வளிமண்டலமும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீர்களாயின் நிலவின் மீது எரிகல் மழை பொழிந்து பல பிரம்மாண்டமான குழிகளை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். இந்த நிலையே நம் பூமிக்கு ஏற்படும் எந்த வளிமண்டலமும் இல்லாவிட்டால். வளிமண்டலமானது பலவிதமான வாயு கலவைகளை கொண்ட அடுக்குகளால் உருவாக்கப்பட்டது. அது பூமியில் இருந்து சுமார் 10,000 கிலோமீட்டர் வரை இருக்கும். எரிகற்கள் நம் வளிமண்டலத்தினுள் நுழையும் போது அதனை சுற்றியுள்ள வாயுக்கள் மிக விரைவாக நெருக்கி அழுத்தப்படும். வாயுக்கள் நெருக்கி அழுத்தப்பட்டால் அதன் வெப்பநிலை மிக துரிதமாக அதிகரிப்பது மட்டுமல்லாது இதனால் எரிகற்களின் வெப்பநிலையும் மிக உயர்வடைந்து அவை பிரகாசிக்க தொடங்கும். பின்னர் எரிகற்களில் ஒன்றுமே எஞ்சியிராத அளவிற்கு வாயுக்களானது எரிகற்களை முற்றாக எரித்துவிடும். இப்படித்தான் நம் வளிமண்டலமானது உலகையும் அதன் உயிர்களையும் பாதுகாக்கின்றது. அது மட்டுமல்லாது வளிமண்டலமானது உலகை நோக்கி வரும் உலகின் உயிர் வாழ்க்கைக்கு ஆபத்தான ஒளிக்கதிர்களையும் வடிகட்டுகின்றது. இந்த வளிமண்டலத்தின் தொழிற்பாடுகளில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு செயல் அது தீங்கற்ற பயன்படக்கூடிய விசிபிள் லைட் எனப்படும் கற்புல கதிர்கள், நீ அல்ட்ராவேவ் லைட் எனப்படும் புற ஊதா கதிர்கள் மற்றும் வானொலி அலைகள் போன்றவற்றை மாத்திரமே கடந்து செல்ல அனுமதிக்கின்றது. இந்த கதிர்களானது உயிர் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாகும். புற ஊதா கதிர்களானது வளிமண்டலத்தால் ஒரு பகுதியளவு, அதாவது ஆபத்து ஏற்படாத வகையில் ஒரு சிறிய அளவிலேயே வளிமண்டலத்தால் உள்விடப்படுகின்றது. இந்த ஒளிக்கதிர்கள் போட்டோசிந்தசிஸ் எனப்படும் ஒளிச்சேர்க்கை அல்லது ஒளி தொகுப்பை தாவரங்கள் மேற்கொள்வதற்கு மிக முக்கியமானதாகும். இந்த செயற்பாடு நடைபெறாவிட்டால் வாழும் அனைத்து உயிரினங்களும் இறக்க நேரிடும். சூரியனிலிருந்து வரும் அதிக அளவான புறஊதா கதிர்கள் வளிமண்டலத்தின் ஓசோன் படையால் வடிகட்டப்பட்டு அழிக்கப்படுவதுடன் ஒரு சிறிய அளவிலான மிக அவசியமான புற ஊதா கதிர்களே உலகை வந்தடைகின்றன. அந்நளவாக விண்வெளியின் சராசரி வெப்பநிலை -270 பாகை செல்சியஸ் ஆகும். இந்த உலகின் மிக குளிரான பிரதேசமாக அறியப்படும் அந்தார்டிக் கண்டத்தின் கிழக்கு அந்தார்டிக் பீடபூமியின் வெப்பநிலை -100 பாகை செல்சியஸே ஆகும். எனவே சற்று சிந்தியுங்கள், விண்வெளி எந்த அளவுக்கு குளிரானதாக இருக்கும் என்று. ஆனால் அந்த அளவுக்கு குளிரை நாம் பூமியிலே உணர்வதில்லை. காரணம், நம் வளிமண்டலமே விண்வெளியின் இந்த கடும் குளிருக்கு எதிராகவும் போராடுகின்றது. எப்படி என்றால், சூரியனிலிருந்து வரும் வெப்பநிலையை வளிமண்டலமானது மறுபடியும் விண்வெளிக்கு செல்ல விடாமல் தடுக்கின்றது. அது மட்டுமல்லாது வளிமண்டலமானது வானிலை நிகழ்வுகள் மூலம் வளிமண்டலத்தின் சூடான வாயுக்களானது சூடு குறைந்த இடங்களை நோக்கி நகரும். இதன் மூலம் மிகச் சூடான பூமி மத்திய ரேகை பகுதிகளிலும் மிக குளிரான துருவ பிரதேசங்களுக்கும் இடையில் ஒரு வெப்ப சமநிலையை பேணுகிறது. இந்த வளிமண்டலத்தின் பிரமிக்க வைக்கும் அமைப்பின் மூலமே நாம் கடுமையான குளிர் அல்லது வெப்பநிலையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றோம். இவ்வாறான தீங்குகளில் இருந்து இந்த உலகத்தை வளிமண்டலம் மாத்திரம் பாதுகாக்கவில்லை. தி வான் ஆலன் பெல்ட் எனப்படும் உலகின் காந்தப்புலத்தினால் உருவாகி இருக்கும் இந்த படையும் விண்வெளியில் இருந்து வரும் கடுமையான கதிர்வீச்சுகளுக்கு எதிராக ஒரு தடுப்பாக பயன்பட்டு இந்த உலகத்தை பாதுகாக்கின்றது. சூரியனாலும் அதை போன்ற நட்சத்திரங்களாலும் வெளியிடப்படும் இந்த கதிர்வீச்சுக்கள் உயிர் வாழ்க்கைக்கு மிக ஆபத்தானவையாகும். இந்த வான் ஆலன் பெல்ட் இல்லாவிட்டால் சூரியனில் தொடர்ச்சியாக நடைபெற்று தொடர்ந்து சூரியனிலிருந்து வெளிவரும் சோலார் பிளேர் எனப்படும் சூரிய எரிப்பு கதிர்வீச்சுக்கள் இந்த உலகின் அனைத்து உயிர்களையுமே அழித்துவிடும். இந்த சூரிய கதிர்வீச்சுகளின் சாதாரணமாக ஒரே ஒரு கதிர்வீச்சின் சக்தி 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தின் மீது போடப்பட்ட அணுகுண்டை போல் சுமார் 100 பில்லியன் அணுகுண்டுகளுக்கு சமனாகும். நாம் இதுவரை அலசி ஆராய்ந்த அனைத்து தகவல்களும் ஒன்றாக கூறுகிறது, விண்வெளியில் இருந்து வரும் ஆபத்துக்களை தடுக்க நமது பூமியை சுற்றி ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண் உள்ளது என. சிந்தித்து வரும் மக்களுக்காக
இந்த பிரமிக்க வைக்கும் ஒரு அமைப்பை யார் உருவாக்கி இருப்பார்கள்? அறிஞர்கள் என தங்களை தாங்களே கூறுபவர்கள் போல் இந்த அமைப்புக்குள் ஒன்றுமே இல்லாதிருந்து திடீரென உருவாகியதா? இல்லை, இந்த சிக்கலான கட்டமைப்புக்கு பின்னால் ஒரு படைப்பாளன் இருக்கின்றானா? அப்படி ஒரு படைப்பாளன் இருந்தால் அவன் இதற்காக ஏதாவது ஒரு ஆதாரத்தை அளித்திருக்கின்றானா என்றால் ஆம், அல் குர்ஆன் கூறுகின்றது, வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாகவும் நாம் ஆக்கினோம், அவர்களோ அவற்றின் அத்தாட்சிகளை விட்டும் புறக்கணித்தவர்களாக இருக்கின்றனர். சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வானியலை பற்றி எந்த அறிவுமற்ற, ஏன் தொலைக்காட்டி கூட கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் இதை பற்றி எப்படி எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் கூறுவார்? மலைகள் என்று சொல்லும் போதே நம் கண்முன் வருவது இந்த உலகின் மிகப்பெரிய மலைச்சிகரமான எவரெஸ்ட் மலைதான். மலைகள் சுமார் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னர் உருவாகியதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எவ்வாறெனில், இந்த பூமியானது புவித்தகடு, மேண்டில், அவுட்கோர், இன்னர் கோர் என 4 அடுக்குகளை கொண்டுள்ளது. அதன் மேல் அடுக்கான புவித்தகட்டில் தான் நாம் அனைவரும் வாழ்கின்றோம். இன்னும் அந்த புவித்தகடானது சுமார் 7 பிரதான தட்டுக்களையும் 152 சிறிய தட்டுக்களையும் கொண்டுள்ளது. மேலும் இந்த தட்டுக்கள் நாம் உணர முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் 0.60 சென்டிமீட்டர் தூரத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தூரம் வரை நகர்கின்றது. இவ்வாறு 2 புவித்தட்டுக்கள் ஒன்றையொன்று முன்னோக்கி நகரும் போது இரண்டும் பலமாக மோதும். இவைகள் பலமாக மோதும் போது ஏற்படும் விளைவால் கற்கள் நெருக்கி அழுத்தப்பட்டு மலைகளாக உருவாகும். இதன் போது வலிமையான புவித்தட்டு கீழ்நோக்கி அழுத்தப்படுவதுடன் அதற்கு மேலுள்ள தகட்டில் மலைகள் உருவாகுகின்றன என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். உதாரணமாக, ஆசிய கண்டத்தில் இருக்கும் எவரெஸ்ட் சிகரத்தை உள்ளடக்கிய இமயமலை தொடர் இவ்வாறே உருவாகியது. இதன் போது இந்தியன் புவித்தட்டும் யுரேஷியன் புவித்தட்டும் கடுமையாக மோதியது. இது ஆங்கிலத்தில் ஃபோல்டிங், அதாவது நிலமடிப்பு என புவியியலாளர்களால் அழைக்கப்படுகிறது. நாம் வாழும் இந்த புவியோடு திண்மமாக இருப்பதோடு அதன் கீழிருக்கும் ஏனைய அடுக்குகள் திரவ வடிவில் காணப்படும் கடும் சூடான எரிமலை குழம்புகளாகும். இதனால் அங்கு எந்த உயிரினங்களும் வாழ வாய்ப்பில்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள். மேலும் இந்த நிலமடிப்பு செயற்பாடே மலைகள் உருவாவதற்கு அடித்தளமாக அமைவதோடு இன்னும் புவியியலாளர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகின் ரேடியஸ் ஆனது கிட்டத்தட்ட 6370 கிலோமீட்டர்கள் இருக்கும். ஆனால் நாம் வாழுகின்ற புவித்தகடானது மிகவும் மெல்லியது, அதாவது அன்னளவாக 2 to 35 கிலோமீட்டரே இருக்கும். எனவே விஞ்ஞானிகளின் கருத்துப்படி புவித்தட்டுக்கள் இவ்வளவு சிறியதாக இருப்பதனால் அது அசைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். இங்குதான் கொஞ்சம் சூடு பிடிக்கின்றது. எவ்வாறெனில், மலைகள் ஆப்புகளாக செயற்பட்டு புவியோட்டிற்கு உறுதித்தன்மையை வழங்குகின்றது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இப்பொழுது அல் குர்ஆன் மலைகளின் தன்மையை பற்றி என்ன கூறுகின்றது என்பதை பார்ப்போம். அலம் நஜஅலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா. நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபி வார்த்தையான அவுதாதிற்கு அர்த்தம் நாம் கூடாரம் அமைக்க பயன்படும் ஆப்பு ஆகும். அல் குர்ஆன் மலைகளை ஆப்புவிற்கு ஒப்பிட்டு காட்டியிருக்கும் விதம் 1400 வருடங்களுக்கு பலருக்கு புரியாத புதிராகவே இருந்திருக்கும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனின் அருளுடன் நாம் இவற்றை நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஆராய்வோம். முதலில் மலைகள் பற்றி புவியியலாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அதாவது, நம் கண்முன்னே தெரிவது மலைகளின் ஒரு சிறிய மேற்பகுதிதான். இதைவிட 15 மடங்கு பெரிய பகுதி நிலத்திற்குள் புதைந்து காணப்படுகிறது என்கிறார்கள். இன்னும் அந்த பகுதியை விஞ்ஞானிகள் மலைகளின் வேர்கள் எனவும் அழைக்கிறார்கள். உதாரணமாக, நமது எவரெஸ்ட் மலைச்சிகரமானது கடல் மட்டத்தில் இருந்து அன்னளவாக 9 கிலோமீட்டர் உயரத்தை கொண்டுள்ளது. ஆனால் அதன் வேரோ சுமார் 125 கிலோமீட்டர்கள் இருக்கும். சாதாரணமாக ஒரு பனிப்பாறையின் சிறிய பகுதி எவ்வாறு நீருக்கு மேலும் அதன் பெரும்பகுதி நீருக்கு உள்ளேயும் காணப்படுகின்றதோ அவ்வாறே மலைகளும் காணப்படுகின்றன என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இப்பொழுது நாம் கூடாரங்களை உறுதியாக்க பயன்படும் ஆப்புக்களை ஒப்பிட்டால் சுப்ஹானல்லாஹ், ஆப்புகளின் பெரும்பகுதி கிட்டத்தட்ட 90% பகுதிகள் நிலத்திற்குள்ளேயும்
அதன் 10 விதமான பகுதிகள் வெளியிலும் தெரிகிறது. அதுபோலவே மலைகளின் 90 விதமான பகுதிகள் நிலத்திற்கு அடியிலும் அதன் சிறிய பகுதி நிலத்திற்கு வெளியிலும் தெரிகிறது. சுபஹானல்லாஹ், இவ்வளவு நுணுக்கமாக யாரால் பேச முடியும்? உலகின் பல பல்கலைக்கழகங்களின் புவியியல் பாடத்திற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படும் ஒரு புத்தகம் ஏர்த் எனும் புத்தகமாகும். அதன் ஆசிரியர்களுள் ஒருவரும் அமெரிக்காவின் அகாடமி ஆஃப் சயின்ஸிற்கு 12 வருடங்கள் தலைவராக இருந்தவரும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ஜிம்மி கார்ட்டருக்கு ஆலோசகராக இருந்தவருமான டாக்டர் பிராங்க் பிரஸ் அந்த புத்தகத்தில் கூறுகிறார், மலைகளின் சிறிய பகுதியே வெளியில் தெரிவதாகவும் அதன் வேர் எனப்படும் பெரும் பகுதி நிலத்தினுள் காணப்படுகின்றது எனவும் வரையறுக்கின்றார். அல் குர்ஆனும் நவீன புவியியலும் எவ்வளவு நெருக்கமாக பொருந்துகிறது. நாம் முன்னரே கூறியது போல மலைகள் புவித்தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று பலமாக மோதுவதால் உருவாகின்றன. அப்படி உருவாகும் மலைகள் புவியோடு அசைவதிலிருந்து தடுத்து அதனை உறுதி செய்வதாக பெரும்பாலான புவியியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். உதாரணமாக டாக்டர் பிராங்க் பிரஸை பொறுத்தவரையில் புவியோடுகளை உறுதி செய்வதில் மலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்கிறார். பின்வரும் அல் குர்ஆன் வசனமானது மலைகளின் தொழிற்பாட்டை தெளிவாக விவரிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இன்னும் இப்பூமி மனிதர்களுடன் ஆடி அசையாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம். அல்லாஹு அக்பர். காலங்களை கடந்து வியக்க வைக்கும் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட சிலரின் கண்களுக்கு இந்த அல் குர்ஆன் ஒரு சாதாரண மனிதனின் வார்த்தையாகவே புலப்படுகிறது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மலைகளின் வேர்கள் பற்றியோ அல்லது மலைகள் இந்த புவியோடு எவ்வாறு உறுதி செய்கின்றன என்பது பற்றி பேசுவதென்ன நினைத்து கூட சாதாரண ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியுமா? இல்லவே இல்லை. இன்னும் ஒரு சிலர் நாம் மேலே ஆராய்ந்ததை பற்றி கூறுவார்கள், நான் மலைப்பிரதேசங்களில் தானே வசிக்கிறேன், குர்ஆன் கூறுவது உண்மை என்றால் அங்கு ஏன் நிலநடுக்கம் வருகின்றது என்று. அதற்கான பதில் என்னவெனில், நாம் முழு குர்ஆனையும் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் குர்ஆனில் எங்குமே மலைகள் நிலநடுக்கத்தை தடுப்பதாக கூறப்படவில்லை. நிலநடுக்கத்திற்கான அரபி வார்த்தை ஜில்சிலா அல்லது ஜல்சலா ஆகும். ஆனால் நாம் முன்னரே ஆராய்ந்த வசனத்தில் வருவது தமீதா. அதன் அர்த்தம் ஆடுதல் அல்லது அசைதல் என்பனவாகும். எனவே அல் குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது, மலைகள் இல்லாவிட்டால் நீங்கள் நடக்கும் போதோ அல்லது அசையும் போதோ பூமியும் உங்களுடன் சேர்ந்து அசைந்திருக்கும். இந்த அசைவையே மலைகள் கட்டுப்படுத்துகின்றன, நிலநடுக்கத்தை அல்ல. எறும்புகள் எப்படிப்பட்ட ஒரு படைப்பினம்? அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அல் குர்ஆனின் 27வது சூராவுக்கு அந்நம்ல் எறும்புகள் என்று பெயரிட்டுள்ளான். அது மட்டுமல்ல, அந்த சூராவின் 18வது வசனம் கூறுகின்றது, இறுதியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எறும்புகள் நிறைந்த அந்த இடத்திற்கு வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறியது. அல்லாஹ்வின் வல்லமையால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எறும்புகள் பேசியதை கேட்டதாக இந்த வசனம் எமக்கு கூறுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் குர்ஆனை பார்த்து கேலி செய்திருப்பார்கள். எறும்புகள் பேசுகின்றதாம், யாரிடம் கதை விடுகிறீர்கள்? இந்த கட்டுக்கதைகளை இங்கு யாரும் நம்ப போவதில்லை என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். ஆனால் சில தசாப்தங்களுக்கு முன்னர் எறும்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், எறும்புகள் பேசுவது மட்டுமல்ல, எறும்புகள் தனித்துவமான ஒரு மொழியையே பேசுகின்றது என கூறுகிறார்கள். எறும்புகள் கெமிக்கல் சிக்னல்களை பயன்படுத்தி பேசுவதாகவும் உடலில் அதிர்வுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் பேசுவதாகவும் கூறுகிறார்கள். உதாரணமாக, வேலையாளி எறும்புகள் இந்த சத்தத்திலும், போர் செய்யும் எறும்புகள் இந்த சத்தத்திலும், ராணி எறும்புகள் இந்த சத்தத்திலும் பேசுவதாக கூறுகிறார்கள். மேலும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றது, மனிதர்களின் வாழ்வியலுக்கும் எறும்புகளின் வாழ்க்கை முறைக்கும் அநேக ஒற்றுமைகள் உள்ளது என கூறுகிறார்கள். எனவே அந்த உண்மைகளை பார்ப்போம். 1. மனிதர்கள் இறந்தவர்களை புதைப்பது போல எறும்புகளும் புதைக்கின்றது. எறும்புகளின் கூட்டத்திலும் கூட தொழில் பிரிவுகள் உண்டு. மனிதர்களைப் போல அவைகளும் மேனேஜர், சூப்பர்வைசர், ஃபோர்மேன்
வேக்கர் போன்ற பிரிவுகளின் அடிப்படையிலே அவைகளும் வேலை செய்கின்றது. சில வேளைகளில் சிறிய பேச்சுக்களை பேசக்கூடிய வழக்கமும் அவைகளில் உண்டு. அடுத்து அவைகள் மிகச் சிறப்பான தொடர்பாடல் கட்டமைப்பையும் கொண்டுள்ளது. ஏன் அவைகளிடத்தில் பொருட்களை மாற்றி சந்தையில் வியாபாரம் செய்யும் பழக்கமும் உண்டு. அவைகளிடத்தில் தானியங்களை குளிர்காலத்திற்காக சேமிக்கும் பழக்கமும் உண்டு. ஒருவேளை அந்த தானியங்கள் முளைக்க ஆரம்பித்து விட்டால் அவைகள் அந்த முளைக்கும் பகுதிகளை வெட்டிவிடும். சுபஹானல்லாஹ், தானியங்கள் முளைத்து விட்டால் அவைகள் பழுதாகிவிடும் என்றும் அவைகளுக்கு புரிகின்றது. இதை விட பிரமிக்க வைக்கும் விடயம் என்னவெனில், மழையின் காரணமாக ஈரம் அதிகரித்து விட்டால் எறும்புகள் அந்த தானியங்களை வெளியில் எடுத்துச் சென்று போட்டு சூரிய வெப்பத்தினால் அவைகளை உலர வைத்துவிட்டு மறுபடியும் அவைகளை புற்றினுள் சென்று சேகரிக்கும். அல் குர்ஆன் எறும்புகளை பற்றி பேசும்போது மூச்சு திணற வைக்கும் இன்னும் ஒரு அற்புதத்தையும் கூறுகின்றது. உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று கூறிய அந்த எறும்பை அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் கூறுகின்றான், காலத் நம்லத்துன். அதை கூறியது வெறும் எறும்பு இல்லை, நம்லத்துன், ஒரு பெண் எறும்பு என அல்லாஹ் கூறுகின்றான். எறும்பில் ஆண் பெண் என்ற இரு பாலும் இருக்கின்றது என்று கூறியது மட்டுமல்லாது, சுபஹானல்லாஹ், நாம் காணும் பெரும்பாலான எறும்புகள் பெண் எறும்புகளே. ஏனென்றால் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், எறும்புகளின் கட்டமைப்பில் வேலை செய்யும் எல்லா எறும்புகளும், எல்லா வேலைக்கார எறும்புகளும் பெண் எறும்புகளே என்கிறார்கள். எனவே பெரும்பாலும் ஆண் எறும்புகளை நீங்கள் வெளியில் காணவே முடியாது என்கிறார்கள். அல்லாஹ் ஒரு வினை சொல்லை பயன்படுத்தி எறும்புகளின் இந்த கட்டமைப்பை எவ்வளவு நுணுக்கமாக விளக்குகின்றான். எறும்பால் பேச முடியுமா என்று கேலி செய்த காலகட்டத்தில், இது கட்டுக்கதை, இது புனைக்கப்பட்ட கதை என்று கூறிய காலகட்டத்தில் பேசியது வெறும் எறும்பல்ல, பேசியது ஒரு பெண் எறும்பு என்று அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் கூறினானே. இவ்வளவு நுணுக்கத்தையும் படைப்பாளனை தவிர வேறு யாரால் தர முடியும்? மரணம் என்றால் என்ன? மரணம் எப்படி ஏற்படுகின்றது? மரணத்திற்கான டெபினிஷன் என்ன என்ற கேள்விகள் உங்களிடத்திலே இருக்கும். மரணத்திற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரையறை கிடையாது. ஆனால் அல் குர்ஆன் கூறுகின்றது, மரணம் என்பது மூளையினுடைய மூளைத்தண்டு செயற்பாட்டை இழப்பதே ஆகும். அது உங்கள் இருதயத்தின் துடிப்பை பற்றியதோ அல்லது நுரையீரலின் சுவாசத்தை பற்றியதோ அல்லது வேறு ஏதாவது அங்கங்களின் செயற்பாட்டை பற்றியதோ இல்லை என்கிறது. இது என்ன, இது உண்மையாகுமா என்ற கேள்வி உங்களினுள் எழலாம். எனவே அதை ஆராயும். இப்பொழுது மரணம் என்பது இந்த உலகில் எவ்வளவு கொடுமையான சம்பவங்களை உருவாக்கி இருக்கின்றது என்பதனை பார்ப்போம். சில அப்பாவி உயிர்களின் கதைகளை கேட்பதற்கே கொடூரமாக இருக்கின்றது. ஏதோ ஒரு காரணத்திற்காக மரணித்து விட்டார் என்று டாக்டர்களால் கூறப்பட்டு 6 அடிக்கு கீழ் புதைக்கப்பட்ட போதிலும் அவர் உயிருடனே இருந்திருக்கிறார். இது ஏதோ சினிமாவில் வந்த கதை என்று நீங்கள் நினைத்தால் அது மிக தவறானதாகும். லைஃப் சயின்ஸ் எனும் இணையதளத்தில் வெளிவந்த செய்தி, ஒரு பெண் மரணித்து விட்டார் என கூறப்பட்டதன் பிறகு சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு குழந்தையையும் அவர் பெற்றெடுத்தார். அதுபோல இன்னும் ஒரு சம்பவம், ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மரணித்து விட்டார் என எண்ணி பொடிபேக்கில் வைத்து சவக்கிடங்கில் வைக்கப்பட்ட பெண்ணும் மரணிக்கவில்லை. எனவே அவர் அந்த சவக்கிடங்கின் குளிர் தாங்காமல் இறந்தார் என கூறுகின்றது. ஏன் இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் நடக்கின்றது? ஏனென்றால் உண்மையில் டாக்டர்களுக்கு மத்தியில் ஒருவர் இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்த அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு வழிமுறையும் இல்லை என்பதே உண்மை. ஆம், நீங்கள் நான் சொன்னதை சரியாகத்தான் கேட்டீர்கள். ஏன் இன்னும் டாக்டர்களுக்கு மத்தியிலே மரணத்திற்கான டெபினிஷன், வரைவிலக்கணத்தை கூட எல்லோரும் ஒருமித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய மரணம் என்பதே நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று டாக்டர் கூறினால்தான். இப்போ ஒருவரின் இருதயம் துடிப்பது நின்றுவிட்டால் அவர் மரணித்து விட்டார் என்று கூற முடிகின்ற அதே வேளையில் அவரின் இருதயத்தை மறுபடியும் துடிக்கச் செய்யவும் முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் இயந்திரங்களை பயன்படுத்தியும் மனிதர்களை உயிருடன் வைத்திருக்க முடியும். அவரின் மூளைத்தண்டு பிரெயின் ஸ்டெம் வேலை செய்யாவிட்டாலும் கூட 2013 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஒருவருக்கு CPR கார்டியோ புல்மனரி ரெசசிட்டேஷனை செய்தால் குறைந்தது 38 நிமிடத்திற்குள் மூளையில் எந்த காயமும் இல்லை என்றால் அவரை மீண்டும் பல சந்தர்ப்பங்களில் கொண்டு வர முடியும். இப்பொழுது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பாருங்கள். உங்கள் மூளைத்தண்டு வேலை செய்வதை முழுவதுமாக நிறுத்திவிட்டால் அதை உங்களால் மீண்டும் வேலை செய்விக்க முடியவே முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்கள் இருதயம் வேலை செய்வதை நிறுத்திவிடும், தடுக்க முடியாது. என்ன ஃபர்ஸ்ட் எய்டை நீங்கள் செய்தாலும் சரியே. உண்மையில் மூளை சம்பந்தமான ஒரு உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூளையானது நம்மை உண்மையான மனிதன் என்று கூற நமக்கு ஒன்றை தருகின்றது. அது
அதுதான் ஹியூமன் கான்சியஸ்னஸ். அதாவது உங்களின் இந்த உடம்பை நீங்களே கட்டுப்படுத்துவது போல் உணர்கிறீர்களே, அந்த உணர்வு தான் அது, அந்த உயிர் தான் அது. எனவே அந்த உணர்வின் அடிப்படையில் திரும்ப பெற முடியாத உங்கள் உணர்வை நாம் மரணம் என்று கூற முடியும். எனவே மரணம் என்பது நீங்கள் உங்கள் உணர்வை இழப்பது. உங்களை பிரமிக்க வைக்கும் இன்னும் ஒரு உண்மை, நீங்கள் தூங்கும் போது கூட உங்கள் மூளைத்தண்டு வேலை செய்யாது. எனவே தூக்கம் என்பது உங்கள் உணர்வை இழப்பது என்று வாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தூக்கத்தின் போது பிரெயின் ஸ்டெம் எஃபெக்டர் நியூரான்ஸ் வேலை செய்யாது. இந்த மூளைத்தண்டானது ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் வேலை செய்யாது. எனவே மரணிப்பவர் அவரின் உணர்வை இழந்து விடுவார். எனவே இந்த இரண்டும், இந்த தூக்கமும் மரணமும் கிட்டத்தட்ட ஒன்று போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது. தூக்கத்தின் போது ஏற்படும் உணர்வு இழப்பை நீங்கள் திரும்ப பெறலாம். ஆனால் மரணத்தின் போது ஏற்படும் உணர்வு இழப்பை நீங்கள் திரும்ப பெறவே முடியாது. எனவே இந்த குறிப்பிட்ட காரணத்தை அடிப்படையாக கொண்டு டாக்டர் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொல்லும் போது அவர்கள் மூளைத்தண்டினுடைய நிலையை மட்டுமே வைத்து கூற வேண்டும், வேறெதையும் வைத்தல்ல. எனவே இதை 1400 வருடங்களுக்கு முன்னரே அல் குர்ஆன் விவரித்து கூறுகின்றது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? தூக்கம் மரணத்தை போன்றதே, மரணம் தூக்கத்தை போன்றதே. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், அவன்தான் இரவில் உங்களை மரணிக்கச் செய்கின்றான், இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் அறிகிறான். மீண்டும் உங்களின் குறிப்பிட்ட தவணையை முடிப்பதற்காக பகலில் எழுப்புகிறான். பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கின்றது. அப்பால் நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான். மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பி விடுகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல் குர்ஆன் தூக்கத்தையும் மரணத்தையும் ஒப்பிட்டு கூறியது மட்டுமல்லாது, சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள், மரணம் என்பது உங்கள் உயிர், உங்கள் உணர்வு திரும்பி வராத அந்த நிலை என்கிறது அல் குர்ஆன். 1400 வருடங்களுக்கு முன்னர் இவ்வளவு கேள்வி கேட்க முடியாத நுணுக்கமான ஒரு வரையறையை எப்படி அல் குர்ஆன் விதித்தது? மரணம் என்பது உங்கள் மூளைத்தண்டு வேலை செய்யாமல் இருப்பதே. அது இதயத்தின் துடிப்பை பற்றியதோ அல்லது ஒருவர் மூச்சு விடுவதை பற்றியதோ அல்ல. வேறு எந்த உடலின் அங்கங்களை பற்றியதோ அதன் செயற்பாடுகளை பற்றியதோ அல்ல. ஆம், உலகில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள் என கூறப்பட்டதன் பிறகும் கூட அவர்கள் உயிர் வாழ்வதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது. இதனால்தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் கூறுகின்றோம், மனிதநேயத்தின் அடிப்படையில் ஒரு டாக்டர் ஒருவர் இறந்து விட்டார் என்று கூற வேண்டுமானால் அவருடைய மூளைத்தண்டு முற்றாக வேலை செய்வதை நிறுத்திவிட்டதா இல்லையா என்பதை ஆராய்ந்தே கூற வேண்டும். அவர்களின் இருதயத்தை வைத்தோ அல்லது சுவாசிப்பதை வைத்தோ அல்லது வேறு ஏதோ ஒன்றை வைத்தோ கூறக்கூடாது. எனவே நாம் தூங்கும் பொழுது பிரெயின் ஸ்டெம் எஃபெக்டர் நியூரான்ஸ் சிறிது நேரத்திற்கு அது செயலிழந்துவிடும். பின்னர் நாம் தூக்கத்தில் இருந்து எழுந்து விட்டால் அது மறுபடியும் வேலை செய்ய துவங்கிவிடும். இந்த கண்டுபிடிப்பானது 2008 டாக்டர் மெக்காலி மற்றும் டாக்டர் சின்டன் என்பவர்களால் ஸ்காலர்பீடியாவில் கூறப்பட்டது. அதாவது நாம் தூங்கும் போது நம்முடைய பிரெயின் ஸ்டெம் மூளைத்தண்டில் உள்ள எஃபெக்டர் நியூரான்ஸ் ஹைப்பர்போலரைஸ்ட் ஆகுவதனால் அவைகள் எந்த இயக்கமும் இன்றி செயற்பாடற்றதாக மாறுகின்றது. எனவே இந்த காரணத்திற்காக மட்டுமே நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்னர் உங்கள் பிரெயின் ஸ்டெம் நியூரான்கள் டீபோலரைஸ்ட், அதாவது மீண்டும் வேலை செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். அதனால்தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் தூங்கி எழுந்ததன் பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பிரார்த்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். சுப்ஹானல்லாஹ், எங்களை மரணிக்கச் செய்ததன் பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்னும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்வோராக இருக்கின்றோம்.
சுபஹானல்லாஹ், இன்னும் எத்துணை அற்புதங்கள் தான் இந்த அல் குர்ஆனில் இருக்கின்றது. 1950 கூட மரணம் என்பது உங்கள் இருதய துடிப்பு நின்று விட்டாலோ அல்லது உங்கள் சுவாசம் நின்று விட்டாலோ அதுவும் மரணத்தின் அறிகுறியாகவே கருதப்பட்டது. நரம்பியல் விஞ்ஞானியான டாக்டர் ஜேம்ஸ் பெனாட் 2014 லைஃப் சயின்ஸில் அவருடைய பேச்சில் கூறுகின்றார், 1959க்கு பிறகுதான் பிரெஞ்சு நரம்பியல் விஞ்ஞானிகளான மொரிஸ் கேலான் மற்றும் பியர் மொலரேட் என்பவர்களால் மரணத்திற்கான வரையறையே நரம்பியலின் அடிப்படையில் புதிதாக மாற்றப்பட்டது. ஏற்கனவே இருந்த இருதய நுரையீரல் வகைக்கு மேலதிகமாக நரம்பியலும் அதில் சேர்க்கப்பட்டது. உண்மையில் அவர்கள் இருவரும் அநேகம் பேர் உயிருடன் புதைக்கப்படுவதை விட்டும் காப்பாற்றி விட்டார்கள். அதாவது திரும்ப பெற முடியாத ஹியூமன் கான்சியஸ்னஸ், மனித உணர்வை இழப்பதே மரணம் என்றார்கள். இந்த சம்பவம் நடந்ததே 1959 தான். ஆனால் அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மரணத்திற்கான ஒரு வரையறையை கூறியதே. உங்களாலும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னர் கூட மரணம் என்றால் என்ன என்பதை துல்லியமாக வரையறை செய்து காட்ட முடியாமல் இருந்திருக்கும். அப்படி என்றால் இதை எப்படி அல் குர்ஆன் கூறியது? இதை நிராகரிப்போர் உண்மையிலே கண்கள் குருடானவர்களா அல்லது குருடானது அவர்களின் இருதயங்களா? ஆக்சிஜன், பிராணவாயு எனப்படும் இந்த ஆக்சிஜன் பூமியின் உயிர் வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. சுபஹானல்லாஹ், உங்களை சுற்றி பாருங்கள். அல்லாஹ்வின் படைப்புகள் ஒவ்வொன்றும் நம்மை பிரமிக்க வைப்பவை. உங்களால் காற்றை பார்க்க முடிகிறதா? இல்லை. ஏன்? காற்றுக்கு எந்தவித நிறமும் கிடையாது. ஒளியை எந்த தடையுமின்றி உள் நுழைய விடும் வாயுக்களின் கலவை. ஆனால் உங்களால் அதை உணர முடியும். நம்மை சுற்றியுள்ள இந்த வளிமண்டலத்தில் கிட்டத்தட்ட 21% இருக்கின்றது இந்த ஆக்சிஜன். நாம் சுவாசிக்கும் போது காற்று நம் நுரையீரலை அடைகின்றது. நாம் சுவாசித்த இந்த நுரையீரலினுள் இருக்கும் காற்றினுடைய ஆக்சிஜனை நம்முடைய இரத்த குழாய்கள் உறிஞ்சுகின்றன. பின்னர் குருதி சுற்றோட்ட தொகுதி அந்த ஆக்சிஜனை நம்முடைய உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லும். ஏனென்றால் உடலுக்கு தேவையான சக்தியை உருவாக்க இந்த ஆக்சிஜன் ஒரு உணவாக அமைகின்றது. இது ஒரு சாதாரண உடலின் நிகழ்வு. ஆனால் வளிமண்டலத்தில் உயரமாக செல்ல செல்ல காற்றிலுள்ள ஆக்சிஜனின் செறிவு குறைவடையும். இப்படி வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனின் செறிவு படிப்படியாக குறைவடையும் பொழுது நமது நுரையீரலினுள் அமைந்திருக்கும் இரத்த குழாய்களும் சுருங்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஹைபோக்சியா, ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவான ஆக்சிஜன்கள் உடலின் திசுக்களை அடைவதில் ஏற்படும் குறைபாடு. ஹைபாக்சிக் பல்மனரி வெசகான்ஸ்ட்ரிக்ஷன், HPV. இதுவும் கூட ஆக்சிஜனின் அளவு குறைவாக இருக்கும் போது ஏற்படும் ஒரு குறைபாடுதான். இந்த நுரையீரலின் குறைபாடுகள் மற்றும் அவற்றின் செயற்பாடுகள் எல்லாம் ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னர் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். ஆனால் அல் குர்ஆனிலே அந்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் பிரமிக்க வைக்கும் ஒரு வசனத்தை கூறுகின்றார். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறார். யாரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்கும்படி செய்கிறான். இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகின்றான், வானத்தில் உயரச் செல்ல செல்ல உங்களின் நெஞ்சங்கள் இறுகி சுருங்கிவிடும் என்று கூறுகிறான். இன்று நமக்கு தெரியும் அது ஆக்சிஜனின் செறிவில் ஏற்பட்ட குறைவின் காரணமாக ஏற்பட்ட சுருக்கம் என்று. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு இதை கூறியது யார்? என் அன்பிற்கினையே என் சகோதர சகோதரிகளே, அந்த காலகட்டம் என்பது மக்கள் ஒட்டகத்திலே பயணம் செய்த காலம். வானத்தை தொடும் கட்டடங்கள் பற்றி அறியாத காலம். விமானம் என்றால் என்னவென்றே புரியாத காலம். விண்வெளிக்கு பயணம் செய்வதென்பது பொய் என்று கருதக்கூடிய காலம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எப்படி கொண்டு வந்திருக்க முடியும்? வானத்தில் உயரச் சென்றால் உங்கள் நெஞ்சங்கள் சுருங்கும் என்று யார் இவரிடத்தில் கூறியிருப்பார்கள்? சற்று சிந்தனை செய்ய மாட்டீர்களா?
இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்று வாதிப்பதை விட அறிவியலாளர்கள் பிரபஞ்சவியல் குறியீடுகளை முற்றாக நம்புகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இயற்கை அடிப்படை விதிகளினால் தீர்மானிக்கப்பட்டதுதான். நட்சத்திரங்கள், கேலக்சிகளில் இருந்து அணுக்கள், இணை அணுவியல் துணிக்கைகள் வரையிலும் நமது பிரபஞ்சத்தின் முழு கட்டுமானமுமே இந்த இலக்கங்களினால் தீர்மானிக்கப்பட்டதுதான். இவைகள்தான் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை மாறிலிகளும் அளவுகளும். அறிவியலாளர்கள் அதிர்ந்து போனார்கள். ஏனென்றால் இந்த பெருமானங்கள் ஒவ்வொன்றும் மிக நுணுக்கமான முறையில் பிரமிக்க வைக்கும் அளவு துல்லியத்துடன் ஒரு குறிப்பிட்ட அளவு பெருமானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மிக குறுகிய பெருமானங்களின் அளவுதான் இந்த பிரபஞ்சத்தின் உயிர் வாழ்க்கையையே தீர்மானிக்கின்றது. இந்த பெருமானங்களின் அளவுகளில் ஏதாவது ஒன்று ஒரு முடி அளவு கூட மாற்றப்பட்டாலும் கூட எந்த உயிரினம், எந்த உயிர் வாழ்க்கையும் பிரபஞ்சத்தில் எந்த பகுதியிலும் இருக்காது. எந்த நட்சத்திரங்களும் இருக்காது, எந்த உயிர்களும் இருக்காது, எந்த கிரகங்களும் இருக்காது. நமக்கு தெரிந்த இந்த பிரபஞ்சமும் கூட இருக்காது. நமக்கு தெரிகிறது, ஆனால் அது ஏனென்று நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த இயற்பியல் விதிகள், இந்த பிரபஞ்சவியல் விதிகள், இந்த பிரபஞ்சம் எப்படி பரிணாமம் அடைந்தது பற்றிய விதிகள் மிகவும் தனித்துவமானதாக தெரிகிறது. ஆம், அவைகள் தனித்துவமானவைதான். அனைவரும் அவைகள் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவை எதிர்பார்க்கப்படாத ஒரு வகையில் தனித்துவமானதாக உள்ளது. அது எப்படி தனித்துவமானதாக இருக்கின்றதென்றால் அது நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. உதாரணமாக, பெருவெடிப்பினை தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டு செல்லும் அதன் வேகத்தின் விகிதம் குயின்டில்லியனில் ஒரு பகுதி மாறுபட்டால், ஒரு குயின்டில்லியன் என்பது 118 ஜீரோக்களையும் உள்ளடக்கியது. எனவே ஒரு பகுதி மாறுபட்டால் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்தும் விரிவடைந்து கொண்டு செல்லும் அல்லது அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். ஒரு குயின்டில்லியனில் ஒரு பகுதி என்பது எவ்வளவு மிகச்சிறிய ஒரு பெருமானம் என்பதை புரிய வைக்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இந்த கடற்கரையில் உள்ள மண் துகள்களின் எண்ணிக்கையை நினைத்து பாருங்கள். உண்மையில் இந்த உலகில் உள்ள அனைத்து கடற்கரைகளிலும் உள்ள மண் துணிக்கைகளின் எண்ணிக்கையை நினைத்து பாருங்கள். அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு குயின்டில்லியனுக்கு சமனாக இருக்கலாம். இதன் அடிப்படையில் இந்த அனைத்து மண் துணிக்கைகளும் பெருவெடிப்பினை தொடர்ந்து பிரபஞ்சத்தின் விரிவாக்க விகிதத்தினை குறித்து காட்டினால், இந்த பிரபஞ்சத்தினை அழிக்க நான் எத்துணை மண் துணிக்கைகளை கூட்ட வேண்டும் அல்லது கழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரே ஒரு மண் துணிக்கை தான், குயின்டில்லியனில் ஒன்றுதான். இந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கும் துல்லியத்தில் இருந்ததனால்தான் நாம் இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், புவியீர்ப்பு மாறிலி. ஒவ்வொரு இன்ச்சாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு ரூலரை சிந்தனை செய்யுங்கள். அது இந்த பிரபஞ்சத்தின் தூரத்தில் 14 பில்லியன் ஒளியாண்டு தூரத்திற்கு நீட்டப்பட்டுள்ளது என சிந்தனை செய்யுங்கள். இலகுவாக புரிய வைப்பதற்காக இந்த ரூலர் புவியீர்ப்பினுடைய ஆரம்ப பெருமானத்திலிருந்து சாத்தியமாகக்கூடிய அதன் இறுதி பெருமானம் வரை காட்டுகின்றது என வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சாதாரணமாக புவியீர்ப்பினுடைய வலிமை பெருமானம் இந்த ரூலரில் எங்கு வேண்டுமென்றாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அது எங்கு இருக்கின்றதென்றால், எங்கு இருந்தால் உயிர் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் சாத்தியமாகுமோ அந்த இடத்தில்தான் அது இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த புவியீர்ப்பினுடைய பெருமானத்தை மாற்றினால், ஒரே ஒரு இன்ச் நீங்கள் இந்த பெருமானத்தை மாற்றிவிட்டால், இந்த மொத்த பிரபஞ்சமும் மிக வேகமாக விரிவடைந்து மெல்லியதாகி ஒரு நட்சத்திரத்தை கூட உருவாக்க முடியாமல், உயிர் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாமல் அழிந்து போய்விடும். அல்லது அது தன்னைத்தானே அழித்து கொண்டு அதே விளைவுகளை தரும். எந்த நட்சத்திரங்களும் இருக்காது, எந்த கிரகங்களும் இருக்காது, எந்த உயிர் வாழ்க்கையும் இருக்காது. ஏனைய சக்திகளை விட ஏன் புவியீர்ப்பு பலவீனமாக உள்ளது? ஏனென்று நமக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், புவியீர்ப்பின் வலிமை மிகச்சிறிய அளவு அதிகரித்தாலும் கூட நட்சத்திரங்களின் வாழ்நாள் குறைவடைந்து அது விரைவாக எரிந்து இறந்துவிடும். எனவே உயிரினங்கள் பரிமாணம் அடையும் வரைக்கும் நட்சத்திரங்கள் வாழாது. எனவே நட்சத்திரங்களுக்கு பதிலாக, கேலக்சிகளுக்கு பதிலாக நம்மிடம் கருந்துளைகள் தான் இருக்கும். கருந்துளைகளில் எப்படி வாழ முடியும்? வேண்டுமென்றால் கற்பனை கதைகளில் வாழலாம், நிஜத்தில் முடியாது.
மிகப்பெரிய வானவியலாளரான ஜொஹன்னஸ் கெப்லரிடமிருந்து ஒரு உதாரணம் வருகின்றது. அவர் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை புரிந்து கொள்வதில் அதீத ஆர்வமாக இருந்தார். ஏன் இந்த சூரியன் உலகத்தை விட்டு 93 மில்லியன் மைல்கள் தூரத்தில் உள்ளது? இந்த பெருமானத்தை விளங்க வைப்பதற்காக அவர் பல வருடங்கள் கடுமையாக முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. மனிதர்களாகிய நாம் ஏன் ஏனைய எல்லா சாத்தியக்கூறுகளையும் விட்டு இந்த குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள இந்த கிரகத்தில் இருக்கின்றோம்? மறுபடியும் இந்த கேள்விக்கு நம்மால் பதில் கூற முடியும். சூரியனை போன்ற நட்சத்திரங்களுக்கு அருகில் இருக்கும் கிரகங்கள் மிகச் சூடாக இருக்கும். எனவே நம்முடைய உயிர் வாழ்க்கை அங்கே வாழ முடியாது. எனவே நட்சத்திரங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் கிரகங்கள் மிக குளிராக இருக்கும். எனவே மறுபடியும் நம்முடைய உயிர் வாழ்க்கை அங்கே தாக்குப்பிடிக்க முடியாது. எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள கிரகத்தின் மீது இருக்கின்றோம். ஏனென்றால் சாதாரணமாக இது நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாகும். சிலருக்கு இவைகள் எல்லாமே தற்செயல். நாம் என்ன அவ்வளவு 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 அதிர்ஷ்டசாலிகளா? இல்லை, இதில் உள்வாங்கப்பட்டிருக்கும் வாய்ப்புகள் கணக்கிட முடியாத தொலைவில் உள்ளது. எனவே இவ்வளவு துல்லியமான நேர்த்தியை தற்செயலில் உள்ளடக்க முடியாது. எனவே கிட்டத்தட்ட அனைத்துமே ஒரு கத்தியின் விளிம்பில் உள்ளது போல்தான் இருக்கின்றது. நீங்கள் இயற்பியல் விதிகளை மாற்ற நினைத்தால், இயற்பியல் விதிகளை ஒரு சிறிய அளவு மாற்ற நினைத்தாலும் கூட நமக்கு தெரிந்த இந்த உலகமே இருக்காது. எனவே உண்மையாக நமக்கு தெரிந்த நம்முடைய இந்த பிரபஞ்சத்திலே அனைத்துமே ஒரு முடியின் நுனியில் கோடியில் ஒரு பகுதியில்தான் திட்டமிட்ட அளவின்படி சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. நான் நிராகரிக்கவில்லை. பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தின் போது ஒருவேளை ஒரு பிரம்மாண்டமான அறிவு ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம். நான் அதை நிராகரிக்கவில்லை, நிச்சயமாக இல்லை. நான் சாதாரணமாக கேட்கின்றேன், அப்படி இருந்தால் அதை எப்படி விவரிப்பீர்கள்? ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا. அவன் எத்தகையவன் என்றால் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவன் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளி எவரும் இல்லை. அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதனதன் அளவுப்படி திட்டமிட்டு அமைத்தான். இந்த பூமியிலே உயிர்கள் வாழ்வதற்கு மிக நுணுக்கமான முறையில் துல்லியமாக அமைக்கப்பட்ட காரணிகளில் சிலவற்றையே நாம் ஆராய்ந்தோம். எனவே இந்த உதாரணங்களே நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது, தொடர்ச்சியான தற்செயல்களால் இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கவே முடியாது என. 21ஆம் நூற்றாண்டிலும் கூட அல்லாஹ் அஸ்ஸ வஜலின் படைப்பின் நுணுக்கங்களும் அவற்றின் துல்லியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எது எதேர்ச்சியானது? வேண்டுமென்றால் இது எதேர்ச்சியானதாக இருக்கலாம், ஆனால் இது எதேர்ச்சியாக இருக்கவே முடியாது. நம்மில் சில சகோதர சகோதரிகளுக்கு இளமையிலேயே நரைமுடி இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? இன்றைய அறிவியல் இதற்கு என்ன பதில் கூறுகின்றது என்பதை பார்ப்போம். 1982 கேப்டன் எரிக் மூடி என்ற விமானி மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரத்திற்கு பயணிகளுடன் விமானத்தில் சென்றார். இரவு முழுவதும் பறந்த அந்த விமானத்தில் ஆரம்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. பயணிகளும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்தோனேசியாவின் ஜாவாக்கு மேலால் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விமானத்தினுடைய ஒரு என்ஜின் பழுதாகியது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நேரங்களில் ஒவ்வொரு என்ஜினாக பழுதாக துவங்கியது. இறுதியில் 4 என்ஜினுமே பழுதாகி விட்டது. எனவே கேப்டன் மூடி பயப்படாமல் பயணிகளிடம் நடந்தவற்றை கூறினார். அவர்களை ஆறுதல் படுத்தினார். எனவே கேப்டன் மூடி பயந்த நிலையில் ஜகார்த்தா விமான நிலையத்தில் அவர் ஒரு வழியாக விமானத்தை தரையிறக்கினார். பின்னர் எரிமலையில் இருந்து வந்த சாம்பல் தூசுகளினால்தான் விமானத்தின் 4 என்ஜின்களும் செயலிழந்தன என்று கண்டுபிடித்தார்கள். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்றால் 6 மாதத்துக்குள்ளேயே கேப்டன் மூடியின் தலைமுடிகள் வெள்ளை நிறமாக துவங்கியது. 1 வருடம் முடிவதற்குள்ளேயே அவருடைய அனைத்து முடிகளும் வெள்ளையாகிவிட்டது. இது கேப்டன் மூடிக்கு மட்டும்தான் நடந்ததா என்றால் இல்லை, வரலாற்றில் பிரபலமான நபர்களுக்கும் கூட நடந்திருக்கின்றது. ஆனால் மிக குறுகிய நேரத்திலே அவர்களுக்கு வெள்ளை முடி வந்திருக்கின்றது.
பிரான்ஸ் ராணி மேரி ஆண்டனெட்டுக்கு அவருடைய 37வது வயதில் கில்லட்டின் மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவருடைய மரண தண்டனைக்கு முன்னர் உள்ள இரவில் அவர் மரண தண்டனையை எதிர்பார்த்திருந்ததால் அவருடைய முடி வெள்ளை நிறமாக மாறியது என்று கூறுகிறார்கள். இங்கிலீஷ் லாயர் சர் தாமஸ் மூருக்கு 1535 லண்டன் கோபுரத்தில் வைத்து மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவருடைய மரண தண்டனையின் போது அவருடைய முடி வெள்ளை நிறமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இவைகளெல்லாம் வரலாற்றில் சாதாரண கதைகள்தான். இவற்றுக்கு அறிவியல் ஆதாரம் உண்டா? அறிவியலால் இவற்றை நிரூபிக்க முடியுமா என்று பார்ப்போம். இன்றைய காலத்திலும் அதிகமானவர்கள் நாம் முதியவரானால் தான் நமக்கு நரைமுடி வரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், கடுமையான மன அழுத்தம், மிகப்பெரிய அதிர்ச்சி, திடீரென்று ஏற்படும் விபத்துக்கள் போன்ற காரணிகள் வயதின் எல்லா பருவத்திலும் குழந்தைகளுக்கும் கூட நரைமுடியை ஏற்படுத்தும் என்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் ரெசினிஃபெரோடாக்சின் எனப்படும் ஒரு கடுமையான வலியை தரும் ஒரு பதார்த்தத்தை ஒரு கருப்பு எலியின் உடலினுள் பல வாரங்களுக்கு செலுத்தி ஆராய்ந்தார்கள். எனவே அந்த கருப்பு எலியின் முடிகள் சிறிது சிறிதாக வெள்ளை நிறமாக தொடங்கியது. இதை அடிப்படையாக வைத்து அவர்கள் கூறுகிறார்கள், கடுமையான மன அழுத்தம், அதிர்ச்சி, விபத்துக்கள் போன்ற காரணிகளால் இளமையிலும் கூட நரைமுடி ஏற்படலாம் என்கிறார்கள். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், இளமையில் நரைமுடி வந்தவர்கள் அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் பிரயாணம் செய்து அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் நரைமுடியை குறைக்கலாம் என்கிறார்கள். இந்த செய்தி ஆதாரங்களை நாம் பிபிசியிலும் கூட பார்க்கலாம். 14 இளைஞர்களை வைத்து ஆராய்ந்த ஒரு ஆராய்ச்சியின் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட நபரிடத்திலும் இருக்கும் மன அழுத்தத்துக்கு ஏற்றவாறு அவர்களின் முடிகள் வெள்ளை நிறமாக காணப்பட்டதாக கூறுகின்றார்கள். அந்த 14 ஒருவருக்கு அவர் பிரயாணம் செய்ததினால் அவருடைய நரைமுடிகள் குறைந்து வளமையான நிறத்துக்கு மாறியதாகவும் கூறுகிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் மன அழுத்தம், திடீர் விபத்துக்கள், கடுமையான அதிர்ச்சி போன்ற காரணிகள் நமது முடியை நரைமுடியாக்குகின்றது என புரிகின்றது. இப்பொழுது அல் குர்ஆன் இதை பற்றி என்ன கூறுகின்றது என்றால், எனவே நீங்கள் நிராகரித்தீர்களானால் குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் அந்த நாளிலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறீர்கள்? அல் குர்ஆன் மிக தெளிவாகவே கூறுகின்றது, இந்த பிரபஞ்சம் அழிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படும் அந்த நாளில் முதியவர்கள் அல்ல, அந்த நாள் குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் என்று தெளிவாக கூறுகின்றது. இந்த பிரபஞ்சம் அழிக்கப்படும் அந்த நாளில் ஏற்படுத்தப்படும் மிகப்பெரிய பேரழிவுகள் அதை பார்க்கும் அனைவரையும் மன அழுத்தத்திலும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் ஆழ்த்திவிடும். இந்த அளவிட முடியாத அதிர்ச்சி மன அழுத்தத்தை தந்து குழந்தைகளின் முடியை கூட நரைமுடியாக்கிவிடும். சுபஹானல்லாஹ். அல் குர்ஆன் எவ்வளவு துல்லியமானது! அதன் ஒவ்வொரு அற்புதங்களும் மூச்சு திணற வைப்பவை. சுபஹானல்லாஹ். பிறக்கும் குழந்தைகளுடைய பாலை தீர்மானிப்பது யார்? அது தாயா அல்லது தந்தையா? இதை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? ஆயிரக்கணக்கான வருடங்களாக தாய்தான் ஒரு குழந்தையினுடைய பாலை தீர்மானிப்பதாக மக்கள் கருதினார்கள். காரணம் என்னவென்றால், அந்த காலகட்டத்திலிருந்தே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 9 to 10 மாதங்கள் சுமப்பார். இதை பார்த்த சாதாரண மக்கள் 10 மாதம் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்தான் பாலை தீர்மானிக்க வேண்டும் என்று கருதினார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சிலர் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் உண்ணும் உணவிலும் கூட அது தங்கி இருக்கின்றது. இன்னும் சிலரோ சுற்றுச்சூழலும் கூட குழந்தையினுடைய பாலை தீர்மானிக்கும் என்று கருதினார்கள். அது அறியாமை காலம் என்பதால் இப்படிப்பட்ட பல கதைகள் பரவி இருந்தது. இவ்வளவு ஏன், இன்றும் கூட அறியாத மக்கள் ஒரு தாய்தான் குழந்தையினுடைய பாலை தீர்மானிப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் குழந்தையினுடைய செக்ஸை யார் தீர்மானிக்கிறார்கள்? உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மனிதர்களாகிய நாம் 23 சோடி, அதாவது 46 குரோமோசோம்களை நமது உடலில் கொண்டுள்ளோம். இந்த 46 குரோமோசோம்களில் 44 குரோமோசோம்கள் ஆட்டோசோம் என்று அழைக்கப்படுகிறது. மீதி 2 குரோமோசோம்களும் செக்ஸ் குரோமோசோம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த 2 குரோமோசோம்களும் தான் மனிதர்களாகிய நம்முடைய பாலை தீர்மானிக்கின்றது. இந்த 2 குரோமோசோம்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடும். அதாவது பெண்களுக்கு இந்த குரோமோசோம்கள் XX என்றும் ஆண்களுக்கு XY என்றும் இருக்கும். ஒவ்வொரு ஆண் பெண் பெற்றோர்களும் தங்களுடைய செக்ஸ் குரோமோசோம்களை அவர்களுடைய குழந்தைக்கு கடத்த வேண்டி இருக்கும். எனவே ஒரு தாய் 2 X குரோமோசோம்களை மாத்திரமே கொண்டிருப்பதால் அவரால் X குரோமோசோமை மட்டுமே கடத்த முடியும். எனவே ஒரு தாயால் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்க முடியாது.
ஒரு தந்தையால் XY குரோமோசோம்களை அனுப்ப முடியும். ஒரு தந்தையால் ஒரு குழந்தைக்கு X குரோமோசோம் வழங்கப்பட்டால் அது தாயினுடைய Xம் தகப்பனுடைய Xம் சேர்ந்து ஒரு பெண் குழந்தையாக பிறக்கும். அதே நேரத்தில் தகப்பனால் Y குரோமோசோம் அனுப்பப்பட்டால் தாயினுடைய Xம் தகப்பனுடைய Yயும் சேர்ந்து XY என ஆண் குழந்தை பிறக்கும். 1905 நெட்டி ஸ்டீவன்ஸ் அண்ட் எட்மண்ட் பீச்சர் வில்சன் என்ற விஞ்ஞானிகளால் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள்தான் இந்த பாலினத்தை தீர்மானிக்கும் XY சிஸ்டத்தையே கண்டுபிடித்தார்கள். இந்த இரண்டு விஞ்ஞானிகளும் தான் அதை பற்றி முதலில் பேசியவர்கள். அப்படியா? وأنه خلق الزوجين الذكر والأنثى செலுத்தப்படும் விந்து துளியிலிருந்து அவனே ஆண் பெண் எனும் ஜோடிகளை படைத்தான். சுபஹானல்லாஹ். அல் குர்ஆன் பெண்களுடைய முட்டை கருவை குறிப்பிடாமல் செலுத்தப்படுகின்ற இந்திரிய துளியில்தான் ஆண் பெண் என்ற இருபாலும் அடங்கி இருக்கின்றதென அல் குர்ஆனே கூறுகின்றது மிக துல்லியமாக. இது எப்படி சாத்தியம்? இந்த அல் குர்ஆன் 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதா? இல்லை. இதை எழுதியவர் என்று கருதப்படக்கூடிய முஹம்மத் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் பயாலஜியில் உயிரியலில் காலத்தை கடந்து தேர்ச்சி பெற்றவரா? இல்லை. 1400 வருடங்களுக்கு முன்னர் பாலைவனத்திலே உண்ணக்கூடிய பொருட்களை வைத்து சிலையை வடித்து அதை வணங்கி கொண்டிருந்த அரபுகளுக்கு இது சாத்தியமா? இல்லை. 20ஆம் நூற்றாண்டு வரையிலும் அறிவியலாளர்களால் போற்றப்பட்ட உயிரியலாளர்களுக்கு இது சாத்தியமானதா? இல்லை. அப்போ இது யாருக்கு சாத்தியம்? உங்களை ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து படைத்தானே உங்கள் இறைவன், அவனுக்கு மாத்திரமே இது சாத்தியம். அறிவுடையோர் சிந்திக்கட்டும். நீங்கள் சிந்தித்ததுண்டா? இந்த பிரபஞ்சத்தின் சத்தத்தை நாம் ஏன் கேட்பதில்லை? இந்த சூரியனின், இந்த நட்சத்திரங்களின், இந்த கிரகங்களின், இந்த விண்கற்களின், இந்த மில்கி வேகளின் சத்தங்களை எல்லாம் நாம் ஏன் கேட்பதில்லை? ஒரு சிறிய செயலுக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட சத்தம் உண்டு. பூக்கள் விரியும் போதும், ஈகள் தன்னுடைய இறக்கையை அடிக்கும் போதும், நத்தை நகரும் போதும் சத்தம் உண்டு. ஆனாலும் இவற்றையெல்லாம் நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் 1 விண்வெளியில் ஊடகம் இல்லை, 2 மனித காது பலவீனமானது. மனிதர்களுடைய காதால் 20லிருந்து 20,000க்கு உட்பட்ட ஃப்ரீக்வன்சி ஒலியலைகளை மாத்திரமே கேட்க முடியும். 20,000க்கும் மேற்பட்ட அல்ட்ரா சவுண்டையும் கேட்க முடியாது, 20க்கு கீழ்ப்பட்ட இன்ஃப்ரா சவுண்டையும் கேட்க முடியாது. அப்படி என்றால் இந்த நட்சத்திரங்கள் எழுப்புகின்ற அல்ட்ரா சவுண்டை கேட்பதற்கு எப்படி இருக்கும்? பல்சார் என்பது ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஆகும். ஒரு நியூட்ரான் ஸ்டாருக்கும் நம்முடைய சூரியனை போல ஒரு சாதாரண ஸ்டாருக்குமான வித்தியாசம், ஒரு மிகப்பெரிய சாதாரண நட்சத்திரம் இறக்கும் போதுதான் ஒரு நியூட்ரான் ஸ்டார் உருவாகும். ஒரு நியூட்ரான் ஸ்டாரின் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நிறை 900 பில்லியன் கிலோகிராம்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். 900 பில்லியன் கிலோகிராம்களை உங்களால் கிரகிக்க முடியவில்லை என்றால் ஒரே ஒரு டீஸ்பூன் நியூட்ரான் ஸ்டார் எவரெஸ்ட் மலையை விட பாரமாக இருக்கும். 1967 தான் தொலைக்காட்டியினூடாக முதல் பல்சார் அவதானிக்கப்பட்டது. இந்த பல்சாரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அறிவியலாளர்கள் ஒரு வினோதமான சத்தத்தை பதிவு செய்தார்கள். இதுதான் பல்சாருடைய சத்தம். யாரோ ஒருவர் கதவில் தட்டுவது போன்ற ஒரு ஓசையை பல்சார் தன்னுடைய சுழற்சியின் மூலம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்சார் என்ற வார்த்தையே பல்சேட் என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான். அதன் அர்த்தம் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட துடிப்பை, ஒரு சத்தத்தை உருவாக்குவதாகும். இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை இந்த நியூட்ரான் ஸ்டார் எழுப்புவதால் தான் அதற்கு பல்சார் என்று பெயரிட்டார்கள். இந்த நட்சத்திரத்தை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது என்றால் நீங்கள் நம்புவீர்கள். வானத்தின் மீதும் தாரிக்கின் மீதும் சத்தியமாக. தாரிக் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும்? அது ஒளி வீசும் நட்சத்திரம். இங்கு அல்லாஹ் அஸ்ஸவஜல் விண்ணுலக பொருள் ஒன்றை சுட்டிக்காட்டி அதை நட்சத்திரம் என்றும் தாரிக் என்றும் ஒளி வீசக்கூடியது என்றும் கூறுகிறார். அரபியில் தாரிக்கின் அர்த்தம் கதவில் தட்டுபவன். இது தரக்க என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும். அதன் அர்த்தம் சத்தத்தை எழுப்ப தட்டுதல் அல்லது அடித்தல். எனவே தாரிக்கின் அர்த்தம் கதவில் தட்டக்கூடிய ஒருவன். இப்போ பல்சாருடைய சத்தத்தை கேட்போம். ஆம், சுபஹானல்லாஹ், யாரோ ஒருவர் கதவில் தட்டுவது போல்தான் உள்ளது.
மேலும் தாரிக்கை பற்றி அல்லாஹ் அஸ்ஸவஜல் கூறுகின்றான், அது அந்நஜ்மு சாக்கிபு. சாக்கிபின் அர்த்தம் ஒளி வீசக்கூடியது, அதாவது துளையிடும் ஒளி வீசக்கூடியது, இருளை துளையிட்டு ஒளி வீசக்கூடியது, ஒரு லைட் ஹவுஸை போல. சுபஹானல்லாஹ், அல் குர்ஆன் பல்சாரினுடைய ஒளி கதிர்களை எவ்வளவு துல்லியமாக வர்ணிக்கின்றது. இது எப்படி சாத்தியம்? இந்த அல் குர்ஆன் பல்சாரை தாரிக் என்று அழைத்ததையே என்னுடைய இந்த சிறிய மூளையால் சிந்திக்க முடியவில்லை. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆனை பொறுத்த வரையிலும் இந்த அற்புதம் ஒன்றுமே இல்லை. ஒரு கடலில் ஒரே ஒரு துளியை போல்தான். அல் குர்ஆன் வரலாற்று ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் கணக்கு ரீதியாகவும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அற்புதங்களும் அதை படிக்கும் ஒவ்வொருவரையும் மூச்சு திணற வைக்கும். இதை ஒரு மனிதர் தான் எழுதினார் என்று சொல்ல போகிறீர்களா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பாலைவனத்திலே எழுத படிக்க தெரியாதவர். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த பல்சாரை கூட நான் உங்களுக்கு சொல்லாமல் உங்களில் பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்காது. அப்படி என்றால் இதை எப்படி அல் குர்ஆன் துல்லியமாக சொல்லியது? உங்களிடத்தில் பதில் இருக்கின்றதா? இந்த பூமியிலே பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. அந்த உயிரினங்களில் பெரும்பாலானவை தனக்கென ஒரு வாழிடத்தை உருவாக்கி கொள்கின்றன. அவற்றில் பல கூடுகளும் தங்குமிடங்களும் நம்மை ஆச்சரியப்படுத்தும், சில நம்மை பிரமிக்கவே வைக்கும். அந்த வகையில் இந்த தேனீக்களின் கூட்டை பாருங்கள். பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு கூட்டை போல உள்ள இது கணித உலகின் மேதைகளையே திகைக்க வைக்கிறது. இது ஏன் அவர்களை திகைக்க வைக்கிறது? நீங்களும் சிந்தியுங்கள். தேனீக்கள் கணக்கு படிக்கவில்லை, ஆனால் துல்லியமாக கோணங்களை இடுகின்றன. ஏன்? அவைகளால் இந்த உலகத்தின் உருண்டை வடிவத்தையே புரிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். ஆனால் அவைகளை கணித உலகின் அரக்கர்களாக்குவது இந்த வடிவம்தான். இந்த தேனீக்களின் கூடுகள் ஹெக்ஸகன் எனப்படும் அறுகோண வடிவத்தில் உள்ளது. அது ஏன் சதுரமாக இல்லை? அது ஏன் முக்கோணமாக இல்லை? அது ஏன் வட்டமாக இல்லை? அது ஏன் ஒரு பென்டாகனாக இல்லை? அது ஏன் தான் இந்த எல்லா தேனீக்களும் தங்களுடைய கூட்டை ஒரு ஹெக்ஸகனாகவே வடிவமைக்கின்றது? அது ஏனென்றால் அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தின் அதிக பயன்பாட்டை ஹெக்ஸகனால் தான் தர முடியும். ஏனைய எல்லா வடிவங்களையும் விட ஹெக்ஸகன் தான் ஒன்றுடன் ஒன்று துல்லியமாக இணைந்து அதிகமான இடத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, தேனீக்கள் தங்களுடைய கூட்டை பீவேக்ஸ் எனப்படும் தேனீக்களின் மெழுகு போன்ற ஒரு பதார்த்தத்தை வைத்துதான் கட்டுகிறது. இந்த பீவேக்ஸை உருவாக்குவது ஒன்றும் இலகுவான விடயமல்ல. ஒரே 1 கிலோகிராம் தேனீக்களுடைய இந்த மெழுகை உருவாக்குவதற்கு தேனீக்கள் 7 கிலோகிராம் தேனை அருந்த வேண்டியிருக்கும். வெறும் ஒரே 1 கிலோகிராம் தேனை உருவாக்குவதற்காக ஒரு தேனீ கிட்டத்தட்ட 1,44,000 கிலோமீட்டர்கள் தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். இது உலகத்தை 3 முறை சுற்றி வருவதை விட அதிகமான தூரமாகும். எனவே இந்த பீவேக்ஸை துல்லியமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், ஏனைய எல்லா வடிவங்களையும் விட இந்த ஹெக்ஸகனை கட்டுவதற்கு தான் குறைந்த அளவான பீவேக்ஸ் தேவைப்படும். Fine straight lines that they've created is extraordinary. Right. It's an engineering wonder for sure. Look at it's perfect. Yeah. Hexagons here. Yeah. It is amazing. And every honeybee, everywhere in the world, knows how to build these shapes. It's as if the hexagon is built into the bee's DNA. தேனீக்கள் ஏனைய எல்லா வடிவங்களையும் விட்டுவிட்டு வட்ட வட்டங்களாக தங்களுடைய கூட்டை அமைக்க விருப்பப்பட்டால் என்னவாகும்? வட்டங்களாக கட்டுவதற்கு அதிகமான மெழுகு தேவைப்படுவது மட்டுமல்லாது இடையிடையே அனாவசியமான தேவையற்ற இடைவெளிகளும் உருவாகும். இடைவெளி இல்லாமல் வட்ட வட்டமாக கட்ட முடியாதென்றால் நமக்கு 3 வாய்ப்புகள் தான் உள்ளது. 1, முக்கோணங்களாக கட்டுவது. 2, சதுரங்களாக கட்டுவது. பென்டாகனாக கட்ட முடியாது. இறுதியாக ஹெக்ஸாகனாக அறுகோணியாக கட்டுவது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த 3 வடிவத்திலும் எதை கட்டுவதற்கு மிக குறைந்த அளவான தேனீகளுடைய மெழுகு தேவைப்படுகிறது என்பதனையும் எதற்குள் அதிகமான தேனை சேமிக்க முடியும் என்பதனையும் ஆராய்ந்தார்கள். அதன் அடிப்படையில் முக்கோணங்களை விட சதுரங்களை விட ஹெக்ஸகன் தான் அதிக இடத்தை கொடுக்கின்றது என்பதனை கணிதத்தின் மூலம் நிரூபித்தார்கள். பிரச்சனை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாகத்தை சம அளவிலான வடிவங்களாக குறைந்த அளவு பொருட்களை கொண்டு எப்படி பிரிக்க முடியும்? தேனீக்களுக்கு இது ஏன் முக்கியம்?
ஏன்னா அந்த பொருள் மெழுகாகும். மெழுகு தேனீக்களுக்கு விலை மதிப்பு மிக்கது. அப்படி என்றால் அது எந்த வடிவத்தில் இருக்க வேணும்? சதுரமாக இருக்க முடியுமா? முக்கோணமாக இருக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், அது வட்டமாக இருக்க முடியாது. வட்டத்தை சேர்க்கும் போது இடைவெளி உருவாகும். அது சிறந்ததல்ல. அல்லது ஹெக்ஸகன் தான் ஆகச் சிறந்ததாக இருக்க முடியுமா? மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையில் இது ஒரு பழைய கேள்வி. அதுக்கு ஒரு பேரும் உண்டு. அது ஹனிகம் கன்ஜெக்சர் என்பதுதான். கணிதவியலாளர்கள் பல்லாயிரம் வருடங்களாக இந்த சமன்பாட்டை தீர்க்க முனைந்தார்கள். ஆனால் சமகாலங்களுக்கு முன்னர் தான் இந்த ஹனிகம் கன்ஜெக்சரை தீர்க்க முடிந்தது. அதற்கான ஆதாரங்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப பெரிய ஆராய்ச்சி, பக்கம் பக்கமாக சிக்கலான கணித கட்டமைப்புகள். எனவே கடைசியாக ஹெக்ஸகன் தான் இதற்கு ஆகச் சிறந்த வடிவம். பல்லாயிரம் வருடங்களாக கணிதவியலாளர்களுக்கே தெரியாதது தேனீக்களுக்கு தெரிந்திருந்தது. உயிரியலாளர்கள் இன்றும் வாதிக்கிறார்கள், இந்த தேனீக்கள் இதை எப்படி செய்கின்றன? அவைகள் ஒரு வகையான உள்ளுணர்வை பயன்படுத்தியா இந்த ஹெக்ஸகனை உருவாக்குகின்றன? மனிதர்களைப் போல தேனீக்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்லை. ஆனால் எப்படி எல்லா தேனீகளும் ஒரே வேலையை சரியாக துல்லியமாக எல்லாம் இணைந்து செய்கிறது? தேனீக்களுக்கு கணக்கு தெரியாது. அவைகள் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் செல்லவில்லை. சரியாக சொல்ல போனால் எல்லா பல்கலைக்கழகங்களும் உருவாவதற்கு முன்னரே இவை இதை செய்து கொண்டிருக்கின்றன. How do they actually make a hexagon rather than some irregular shape? They've just done it for thousands and thousands of years. They were born to do it. They just instinctively know that this is the shape of their home. அவைகள் செய்யும் வேலைகளில் கணக்கு துல்லியமாக இருக்கின்றது. ஆனால் அவைகள் எந்த கணக்கையும் படிக்கவில்லை. அப்படி என்றால் இதை அவைகள் எப்படி செய்கின்றன? அறிவியலாளர்கள் கூறுவது போல இது ஒரு உள்ளுணர்வு தானா? அப்படி என்றால் இந்த உள்ளுணர்வை யாருதான் கொடுத்தார்? உம் இறைவன் தேனீக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தார். நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்று. எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கே எல்லா புகழும். தேனீக்கள் தங்களுடைய கூட்டை கட்டுவதற்கு உள்ளுணர்வுகள் தான் காரணம் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். அல் குர்ஆனும் கூட கூறுகின்றது, ஆம், அவை உள்ளுணர்வுகள் தான். அதை அளித்தவனே எல்லாம் வல்ல இறைவன் தான் என்கிறது. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் இதையும் கொஞ்சம் கவனியுங்கள். மனிதர்களைப் போலவே தேனீக்களும் தொடர்பாடல் செய்கின்றன. அவைகள் மனிதர்களைப் போலல்லாமல் பீ டான்ஸ் எனப்படும் நடனத்தின் மூலம் உணவு எங்கே இருக்கின்றது என்பது பற்றி பேசிக்கொள்கின்றன. பூக்கள் தேன்கூட்டுக்கு அருகில் இருந்தால் வட்டமாக நடனமாடி காண்பிக்கும். அதே பூக்கள் வெகு தொலைவில் இருந்தால் வேகிள் டான்ஸ் எனப்படும் நடனத்தின் மூலம் காண்பிக்கும். இந்த வேகிள் டான்ஸை பயன்படுத்தி தேனீக்கள் உணவு எவ்வளவு தூரத்தில் உள்ளது, உணவு அதிகமாக உள்ளதா குறைவாக உள்ளதா, அந்த பாதைகளில் என்ன ஆபத்துக்கள் உள்ளன, புதிய கூட்டை அடைவதற்கு எப்படி பயணிக்க வேண்டும் போன்ற எல்லா தகவல்களையும் இந்த நடனத்தின் மூலமாக ஏனைய தேனீக்களுக்கு கொடுக்கும். இவ்வளவு ஏன் இந்த தேனீக்கள் இந்த தொடர்பாடல் முறையை பயன்படுத்தி உன்னுடைய தகவல் சிறந்ததா என்னுடைய தகவல் சிறந்ததா என்று விவாதித்து அதில் எந்த தகவல் சிறந்ததோ அதன் வழியில்தான் பயணிக்கும், அதன் வழியில்தான் உணவு தேடும். இந்த நடனத்தை முதலில் அவதானித்து நோபல் பரிசு பெற்றவரான கார்ல் வான் ஃப்ரிஷ் வெளியில் சென்று கூட்டுக்குள் வந்த தன்னுடைய தேனீக்களை அவதானித்த அவர் அந்த தேனீக்கள் வேகமாக ஓடி தன்னுடைய உடலை ஆட்டி வட்டமிட்டு ஏனைய தேனீகளுக்கு தான் கண்ட புதிய உணவு இருக்கும் இடத்தை சொல்வதை அவதானித்தார். அதாவது இந்த உணவை கண்டு வந்த தேனி ஏனைய தேனீக்களுக்கு வழியை காட்டுவதற்காக ஒரு வகை நடனத்தை ஆரம்பிக்கும். வரி வரியாக முன்னோக்கி நடந்து பின்னர் வளையங்களாக திரும்பிக் கொள்ளும். இப்படி ஆடிக்கொண்டே அந்த தேனி நேராக நடந்தால் அந்த உணவு சூரியனின் திசையில் உள்ளது. அல்லது இந்த நடனம் வலது இடது பக்கங்களில் சாய்வாக இருந்தால் ஏனைய தேனீக்களும் சூரியனுக்கு சார்பாக எவ்வளவு கோணத்தில் சாய்வாக இருக்கின்றதோ அவ்வளவு சாய்வாக பறக்கும். தேனி தன்னுடைய நடனத்தின் தூரத்தை அதிகரித்தால் உணவின் தூரமும் அதிகரிக்கும். அதிகமான உணவு இருந்தால் தேனியும் அதிகமாக நடனமாடும். இப்படி ஒரு தேனி ஒரு நல்ல இடத்தை பார்த்துவிட்டு வந்தால் கூட்டினுள் வந்து இந்த வேகிள் டான்ஸை ஆடும். அதை பார்த்து ஏனைய தேனீக்களும் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு அந்த தேனீக்களுக்கும் அந்த இடம் பிடித்திருந்தால் அந்த நடனத்தை அவைகளும் ஆடத் தொடங்கும். ஆனால் வேற ஒரு தேனி வேற ஒரு நல்ல இடத்தை பார்த்து விட்டால் அது அந்த திசையில் ஆட ஆரம்பிக்கும். இதன் போதுதான் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கின்றது.
அதாவது தேனீக்கள் எந்த இடம் சிறந்தது என்பதனை விவாதிக்க தொடங்கும். 1951 ஜூனிலே இந்த தேனீக்களுடைய விவாதத்தை அவதானிக்க ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அந்த ஆராய்ச்சியில் என்ன நடந்தது என்றால், முதலாம் நாளில் 2 தேனீக்கள் 2 சிறப்பான இடங்களை பார்த்து வந்தது. அதில் ஒரு தேனி வடக்கில் 1500 மீட்டரில் ஒரு இடத்தை காட்டியது. இன்னொரு தேனி தென்கிழக்கில் 300 மீட்டரில் ஒரு இடத்தை காட்டியது. அடுத்த நாளில் 11 தேனீக்கள் நடனமாடியது. 3 தேனீக்கள் 1500 மீட்டருக்கு சப்போர்ட் செய்ததோடு 2 தேனீக்கள் 300 மீட்டருக்கு சப்போர்ட் செய்தது. ஏனைய 6 தேனீக்களும் வித்தியாசமான திசைகளில் நடனமாடியது. அடுத்த நாள் மழை பொழிந்தது. அதனால் 2 தேனீக்கள் மட்டுமே நடனமாடியன. ஒன்று 1500 மீட்டருக்கு சார்பாகவும் இன்னொன்று புதியதாக தென்மேற்கிலும் நடனமாடியது. அடுத்த நாளில் பல புதிய இடங்களை நோக்கி தேனீக்கள் நடனமாடினாலும் அந்த 1500 மீட்டர் தூரத்தை அவைகள் சப்போர்ட் செய்யவில்லை. காரணம் மழை பொழிந்ததாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அடுத்தடுத்த நாட்களில் தேனீக்கள் புதிய புதிய இடங்களை அவதானித்து வந்து நடனமாடின. ஆனால் ஒவ்வொன்றாக அவை மறைந்து போனது. இந்த 300 மீட்டர் தூரம் மாத்திரமே எஞ்சி இருந்தது கடைசி வரையிலும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 300 மீட்டர் தூரத்திற்கு சப்போர்ட் செய்யும் தேனீக்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் 61 தேனீக்கள் இந்த இடத்திற்கு சப்போர்ட் செய்தது. வெறும் 2 தேனீக்களே வேறு இடங்களை குறித்தது. அடுத்த நாள் காலையில் அனைத்து தேனீக்களும் இந்த இடத்தையே காண்பித்தன. எனவே அந்த இடத்தை நோக்கியே தேனீக்கள் இறுதியில் பறந்தது. இந்த ஆராய்ச்சியின் முடிவு என்னவென்றால், எவ்வளவு வழிகள் இருந்த போதிலும் இந்த தேனீக்கள் தங்களுக்கு ஆபத்தில்லாத சிறப்பு வாய்ந்த எளிதான வழிகளிலேதான் பயணிக்கின்றன, பறக்கின்றன. இதை கண்டுபிடித்தது 20ஆம் நூற்றாண்டில்தான். எல்லாம் வல்ல இறைவன் அல் குர்ஆனில் என்ன கூறுகின்றான் என்பதை அவதானியுங்கள். ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாப்பிடு, உனது இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் செல் என்று உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தார். அதன் வயிறுகளில் இருந்து மாறுபட்ட நிறங்களை உடைய பானம் வெளிப்படுகிறது. அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது. சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் சான்று உள்ளது. தேனீக்கள் பயணிப்பதற்கு எவ்வளவுதான் அதிகமான வழிகள் இருந்த போதிலும் அவைகள் அல் குர்ஆன் கூறுவதைப் போல தங்களுக்கு இலகுவான எளிதான வழியில்தான் பயணிக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த தேனீக்களில் கனிகளிலும் பூக்களிலும் உணவை உறிஞ்சி அவற்றை தேனாக மாற்றுவதெல்லாம் ஆண் தேனீக்கள் அல்ல, பெண் தேனீக்கள் தான். இது சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் பெண் தேனீக்கள் தான் செய்கின்றது, ஆண் தேனீக்கள் செய்வதில்லை. இதனால் தான் பெண் தேனீக்களை வேலைக்கார தேனீக்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த தேனீக்கள் எல்லாம் ஒரு ஆண் தேனியின் கீழ் வேலை செய்யவில்லை, ஒரு பெண்ணான குயின் தேனியின் கீழ் தான் வேலை செய்கிறது. இது சமகாலங்களுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். 1400 வருடங்களுக்கு முன்னர் இதை சொல்வது சாத்தியமானதா? ஆனால் அல் குர்ஆனை கவனியுங்கள். இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு வார்த்தைகளை பார்த்தோமேயானால் அவைகள் எல்லாமே பெண்பாலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக இத்தஹதி, குலி, ஃபஸ்லுகி, புத்தூனிஹா இவை எல்லாமே பெண்பாலில் உள்ளது. ஒருவேளை இந்த வேலைகளை எல்லாம் ஒரு ஆண் தேனி செய்திருந்தால் இந்த அரபு வார்த்தைகள் இத்தஹித், குல், ஃபஸ்லுக், புத்தூனிஹிம் என்று வந்திருக்கும். எனவே இந்த வேலைகளை செய்யும் தேனீக்களுக்கான வார்த்தைகளை எல்லாம் வல்ல இறைவன் அல் குர்ஆனில் பெண் பாலில் பயன்படுத்தி இருப்பதால் அவன் கூறுகின்றான், இந்த வேலைகளை எல்லாம் செய்வது பெண் தேனீக்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றும் கூட மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தேனீக்கள் பூக்களில் கனிகளில் இருந்துதான் தேனை எடுக்கின்றன என. ஆனால் இந்த தேனீக்கள் பூக்கள் கனிகளில் இருந்தெல்லாம் எடுப்பது இனிக்கக்கூடிய நெக்டார் எனப்படும் ஒரு பதார்த்தம். இந்த நெக்டாரை ஒரு தேனி தன்னுடைய வயிறுகளில் வைத்து ப்ராசஸ் செய்து தேனை உருவாக்கும். எனவே தேன் பூக்களில் உருவாவதில்லை, ஒரு தேனியின் வயிறுகளில் இருந்துதான் உருவாகிறது. பிரமிக்க வைக்கும் வகையில் அல் குர்ஆனும் கூட ஒரு தேனியின் வயிறுகளில் இருந்துதான் இந்த தேன் வெளிப்படுகிறது என்கிறது. எனவே ஒரு தேனியின் வயிறுகளில், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு தேனி வயிறுகளா? ஒரு தேனிக்கு ஒரு வயிறு தானே இருக்க வேண்டும், ஏன் இது பன்மையாக வருகிறது? சரி, அல் குர்ஆனிலேயே பார்ப்போமே. நஹல் என்றால் தேனி, புத்தூனி ஹா என்றால் ஒரு பெண் தேனியினுடைய வயிறுகள், அந்த ஹா அதைத்தான் குறிக்கிறது. ஒரு தேனிக்கு வயிறுகளா? சரி, கூகுளிலேயே தேடுவோமே. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் வல்ல இறைவன் மிக தூய்மையானவன். ஒரு தேனீக்கு 2 வயிறுகள் உள்ளது. எனவே அதை பன்மையாகத்தான் சொல்ல வேண்டும்.
வெறும் 2 வசனங்களில் இவ்வளவு ஆதாரங்களா, அற்புதங்களா? உங்களுக்கு வேண்டுமென்றால் இதை யாரோ ஒருவர் பாலைவனத்திலே வாழ்ந்தவர், எழுத படிக்க தெரியாதவர் எழுதியதாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் என்னால் அப்படி நம்ப முடியவில்லை. இது மனித கரங்களால் எழுதியவை கிடையாது. ஏன், மனித மூளைக்கே இது அப்பாற்பட்டது. அந்த காலகட்டத்தில் யாருக்குத்தான் இவை தெரிந்திருக்கும்? இவ்வளவு விடயங்களையும் சொல்லிவிட்டு எல்லாம் வல்ல இறைவன் இறுதியில் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு சான்று இல்லையா? இது போல நீங்களும் அல் குர்ஆனை தமிழில் படித்து ஆராய விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள். சிலருக்கு கடவுள் சொல்வதை விட அறிவியலாளர்கள் சொன்னால்தான் சரியாக இருக்கும். எனவே கலீலியோ கலிலி சொன்னதை அவதானியுங்கள். இந்த பிரபஞ்சத்தையே கடவுள் எழுதிய மொழிதான் கணக்கு. எனவேதான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நாம் கணக்கை மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், எல்லாவற்றிலும் அனைத்திலும். எனவே சிந்தியுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தாவா முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் பேட்ரியோனில் சப்போர்ட் செய்யுங்கள். இந்தியாவைச் சேர்ந்த சகோதரர்கள் இலகுவாக பைமியா காஃபியில் சப்போர்ட் செய்ய முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.